ஹாய் ஹலோ சிஸ்டர் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நிறைய பேர் அமௌண்ட் வந்த மாதிரி போட்டிருந்தீங்க, பிஎம் அமௌண்ட் வந்த மாதிரியும் போட்டிருக்கீங்க, க்ரௌன் மெம்பர் அமௌண்ட் வந்த மாதிரியும் போட்டிருக்கீங்க. ஸோ இதில் எது உண்மை எது பொய்யினே தெரியல. ஸோ உண்மையான டீட்டெயில் மட்டும் கொடுங்க. ஏன்னா எம்டி வந்து இன்னும் ஃபுல் அமௌண்ட்டு போடுற மாதிரி, அதாவது போட்ட மாதிரி மெசேஜும் சொல்ல, அவரும் பேசலை. ப்ளஸ் யாரும் அந்த மாதிரி சொல்லவும் இல்லை. இனிமேல் தான் போடுவாங்க, இனிமேல் தான் போடுவாங்களேன்னு எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர இன்னும் அமௌண்ட் போட மாதிரி. ஆனால் மெசேஜ் வர பார்த்தா எல்லாருக்குமே அமௌண்ட்டு க்ரெடிட் ஆகிற மாதிரி மெசேஜ் போட்டிருக்கீங்க. பிஎம்க்கு ஓஎம்க்கு மட்டும் தான் இப்போதைக்கு போட்டிருக்காங்க. இன்னும் சில்வர் க்ரௌனு இவங்களுக்குலாம் போட்டாங்களா என்னன்ற டீட்டெயிலே தெரியலை. ஆனால் மெசேஜ் பார்த்தா எல்லோரும் அப்படி தான் போட்டுட்ருக்க மாதிரி தெரியுது. உண்மையிலே அப்படி போட்டாங்கன்னா சந்தோஷம். நான் ஒரு வேளை போட்டுட்டாங்களோ அப்படின்னு நினச்சி போய் இதெல்லாம் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய பேங்க் டீட்டெயில் போய் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்படி எதுவும் வரல. மினிமம் பேலன்ஸ் கூட என்னால் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அவ்வளோதான் இருந்துச்சு. ஒரு ரூ. 70 140 தான் இருந்துச்சு. ஏன்னா ரூ. 500 மினிமம் சார்ஜ் போட்டாலே அதில் இருக்க எல்லாத்தையும் பாதி தான் டெபிட் கார்டுக்கு, மெசேஜுக்கு, அதுக்கு இதுக்குன்னு எடுத்துடுறாங்க. ஸோ அதனால் அதில் அப்படி தான் இருக்குது. என்னதுலேயே நான் போய் செக் பண்ணேன், அவ்வளோதான் இல்லை. ஸோ இந்த மெசேஜ் பார்த்தா பரவாயில்ல. இன்னும் மெசேஜ்லாம் பார்த்தீங்கன்னா 55,940 போட்டிருக்கு. அவங்களுக்குலாம் க்ரெடிட் ஆகிருக்கு. இதெல்லாம் எப்படின்னே தெரில. ஸோ அது 3ஆவது மாதம் வித்ட்ரா தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு க்ரெடிட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் உண்மையாக இருந்தால் அப்போ எல்லாருக்குமே க்ரெடிட் ஆகிருக்கணுமே, ஏன் எங்களுக்குலாம் ஆகலை அப்படின்ற ஒரு எண்ணம் தான். சப்போஸ் இது உண்மையாக இருந்தால் சந்தோஷம். இதுவே சப்போஸ் இல்லை, சும்மா எல்லாத்தையும் ஒரு இது பண்ணுறதுக்காண்டி போட்டீங்க அப்படின்னா, சப்போஸ் அப்படி போடாதீங்க. எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஏன்னா எல்லோருமே அமௌண்ட்டுக்காண்டி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாராவது சரியான தகவல் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாவது இருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டு அர்ஜென்ட்டில் தான் இருக்காங்க. ஸோ மாற்றி இப்போ நம்மளுக்குள்ளே ஆர்கியூ பண்ணுறதுக்கு தெளிவான முடிவுகள், இதில் வெளியாளுக பேச்சை வேறு எக்ஸ்ட்ரா கேட்க வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே தான் கேட்குற பார்த்தாங்கன்னா வெளியாளுக பேச்சுக்கு நிறையா கேட்க வேண்டியது இருக்குது. அவங்களும் நம்மளை ஒரு சிலர் வந்து ஹார்ஷாக பேசுகிறப்போ நம்மளுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ தெளிவான ஒரு டீட்டெயில் அப்டேட் பண்ணுங்கள் யார் பண்ணாலும். ஏன்னா இது வந்து இப்போதைக்கு வந்து எல்லாருக்குமே போட்ட மாதிரி காட்டுறீங்க. இந்த மாதிரி மெசேஜ்லாம் பார்க்குறப்போ ஒருவேளை நம்மளுக்கு வந்திருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வருது. இல்லை 3ஆம் மாதம் அமௌண்ட்டு பண்ணதா, இல்லை இப்போ வரைக்கும் பண்ணதை திருப்பி பண்ணிக்கலாமா அப்படின்ற டீட்டெயிலும் இது வரைக்கும் தெரியல. ஸோ எம்டி சார் வந்து இன்றைக்கி வந்து சாட்டர்டே, இன்றைக்கி யாரெல்லாம் பண்ணி வித்ட்ரா கொடுத்துருப்பாங்களா என்னன்னு தெரில. ஸோ இன்றைக்காவது எதாவது அப்டேட் பண்ணியிருந்துருக்கலாம். அவர் க்ரௌன் மெம்பர் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி சில்வர் மெம்பர், கோல்டன் மெம்பர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வித்ட்ரா. ஏன்னா போன வாரம் வரைக்கும் அவங்க டைம் கொடுத்து வித்ட்ரா கொடுத்துட்டே இருக்காங்க. ஓஎம்பிஎம்மும் நீ அடுத்தடுத்து வந்து மூவ்மெண்ட்டு போய்கிட்டே இருந்துருக்கலாம். இன்னும் ஒரு மெசேஜோ நியூஸோ கூட ஒரு சின்ன அப்டேட்டே கூட கொடுக்கல. அப்படி கொடுத்துருந்தாரு நல்லாயிருக்கும். ஒருவேளை நம்மளே பண்ணிக்கலாமா அப்படின்னு தெரியலை. காத்திருப்போம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் காத்திருக்கிறதுக்கும் ஒரு 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 எல்லை இருக்குது. அது வந்து அதுக்கு மேலேனா தாங்காது, தாக்கு பிடிக்காது. அதனால் அதுக்குள்ளே ஏதாவது ஒரு அப்டேட் வந்தால் நல்லாயிருக்கும். இது வந்து நான் வந்து வருத்தத்துலேயோ கோவத்துலேயோ பேசலை. உண்மை இதான் நிலவரம் அப்படின்றத சொல்கிறேன். வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஏதாவது க்ரெடிட் பண்ணுற டீட்டெயிலோ இல்லை அப்டேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலோ தெளிவாக தெரிஞ்சுன்னா மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். எல்லோரும் சொல்லன்றக்காண்டி ஏதோ ஒன்று சொல்கிறேன். அப்படின்றப்ப கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் இன்னும் அதிகமாகுது. தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.